ஓம் சாய்ராம். இன்னைக்கு நாம ஸ்ரீ சாயிபாபாவின் பக்தர்களின் அனுபவங்கள் அப்படிங்கிற புத்தகத்திலிருந்து அப்துல் ரஹீம் ஷம்சுதீன் ரங்காரி அப்படிங்கிற ஒருத்தருடைய அனுபவத்தை பார்க்க போறோம். இவர் ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி கிட்ட 1936 செப்டம்பர் மாதம் 11 கொடுத்த பேட்டியோட தகவல்கள் தான் இதெல்லாமே. இவர் தானா பகுதியை சேர்ந்தவரா. 1913 தானால பிளேக் பரவியது அப்படிங்கிறாரு. அதே தருணத்துல தான் ஷிரடியிலையும் பிளேக் பரவி இருந்திருக்கும் அப்படிங்கிறாரு. அந்த நேரத்துல இவங்க மனைவிக்கு ரொம்ப உடம்பு முடியாம இருந்துதான். கிட்டத்தட்ட 1 மாசமா உடம்பு சரியில்லாம இருந்துதான். அவங்களுடைய தொண்டையும் அவங்களுடைய கன்னங்கள் எல்லாமே வீங்கி இருக்குமா. அந்த வீக்கத்தினால அவங்களால எதுவுமே சாப்பிட முடியல. எந்த மருந்துமே பலனளிக்கவே இல்லையா. என்ன பண்றது அப்படின்னு இவங்க ரொம்ப கவலையா இருந்த போது இவங்க வீட்டுக்கு பக்கத்துல இருந்த குப்தா அப்படிங்கிற ஒரு ப்ளீடர் அவர் சொல்றாரு, இந்த மாதிரி நீங்க ஷிரடிக்கு போங்க, அங்க ஸ்ரீ சாயிபாபா இருக்காரு, அவரோட தரிசனத்துக்கு போங்க, அவர் குணப்படுத்திடுவாரு அப்படின்னு இவங்களுக்கு விவரத்தை சொல்றாரு. அதை கேட்டதுக்கு அப்புறம் இவங்க ஷிரடிக்கு வரலாம்னு சொல்லிட்டு பிரயாணத்தை தொடங்குறாங்க. பிரயாணத்தை தொடங்குறதுக்கு வரைக்குமே அவங்க மனைவியால ஒண்ணுமே சாப்பிட முடியாம இருந்திருக்கு. ஆனா இகட்புரி அப்படிங்கிற இடத்துக்கு வரும்போது அவங்களால கொஞ்சம் டீ குடிக்க முடிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் நாசிக் வரும்போது இன்னும் கொஞ்சம் ஏதோ எடுத்துக்க முடிஞ்சது அவங்களால. அதனால இதுவே அவங்களுக்கு ஒரு நல்ல தருணம், ஒரு நல்ல இதா இருக்கு, எல்லாமே நல்லபடியா நடக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கைய, ஒரு நல்ல சகுனம் மாதிரி அவங்களுக்கு இருந்திருக்கு. இவங்க ஷிரடிக்கு வர வரைக்குமே அவங்க மனைவிக்கு கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் ஆயிட்டே வந்திருக்கு அவங்களோட ஹெல்த் கண்டிஷன். ஷிரடிக்கு இவங்க வந்திருக்காங்க. வந்ததுக்கு அப்புறமா துவாரகமாயில இவர் போயிட்டு பாபாவோட தரிசனத்துக்கு போயிட்டு பாபா கிட்ட வணக்கம் தெரிவிக்கிறாரு. அப்போ பாபா எங்கிருந்து வரீங்க அப்படின்னு கேட்டாராம். தானால இருந்து அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவர்கிட்ட பாபா ஹிந்துஸ்தானில பேசினதா இவர் சொல்றாரு. அப்போ என்ன விஷயமா வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டபோது, இந்த மாதிரி என்னுடைய மனைவிக்கு உடம்பு முடியல, அவங்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் உடம்புலாம் வீங்கி இருக்கிறதுனால அவங்களால எதுவுமே சாப்பாடு உட்கொள்ள முடியல அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படியா, அவங்கள மசூதி படிகளை ஏற்றி மேலே கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லியிருக்காரு. உடனே இவர் இந்த அப்துல் ரஹீம் அப்படிங்கிறவர் தன்னுடைய மனைவியை பிடிச்சிக்கிட்டு அவங்கள மசூதியோட படிகள் மேலே ஏற்றி பாபாவோட தரிசனத்துக்கு கூட்டிட்டு வந்திருக்காரு. அப்போ அந்த அம்மா பாபாவுக்கு வணக்கம் தெரிவிச்சிருக்காங்க. பாபா அந்த அம்மாவோட கை மேல கை வச்சு குதா அச்சா கரேகா அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது கடவுள் எல்லாத்தையும் பார்த்துப்பாரு, சரி பண்ணிடுவாரு அப்படிங்கிற நம்பிக்கையை கொடுத்துருக்காரு. இந்த அப்துல் ரஹீம்க்கு என்ன தோணுச்சுன்னா, நம்ம இங்க வர்றதுக்காக புறப்பட்டதுல இருந்தே நல்ல மாறுதல்கள் தான் மனைவி கிட்ட ஏற்பட்டிருக்கு. அவங்களோட உடல் கொஞ்சம் சீராயிட்டே வர மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு சந்தோஷமும் இருந்திருக்கு. அவர் பாபா கேட்காமே பாபாவுக்கு தட்சணையும் கொடுத்திருக்காரு. தட்சணை கொடுத்த கொஞ்ச நேரத்திலேயே வீக்கம்லாம் நல்லா குறைஞ்சிடுச்சான். இவங்க கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் அங்க துவாரகமாயில இருந்திருக்காங்க. அதுக்கப்புறமா இவர் என்ன நினைச்சிருக்காரு, சரி எப்படியுமே நம்ம மனைவிக்கு தான் சரியாயிட்டே வருதுல்ல, நாம எதுக்கு சும்மா இந்த இடத்துல இருக்கணும், நாம கிளம்பி வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு நினைச்சிருக்காரு. ஆனா பாபா அவங்கள அங்கேயே தங்க சொல்லியிருக்காரு. பாபா சொன்னதை கேட்காம இவர் மனைவியை கூட்டிட்டு கிளம்பிட்டாரு. இவர் என்ன சொல்றாருன்னா, எனக்கு ஷீரடி ஒரு புதுசான இடம், அங்க எனக்கு யாரையுமே தெரியாது, தெரியாத ஒரு புது இடத்துல என்னுடைய மனைவியையும் என்னுடைய 2 வயது மகனையும் வச்சுட்டு எப்படி இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு கவலை இருந்தது. அதனால எனக்கு தெரியாத இடத்துல இருக்க பிடிக்காததுனால நான் கிளம்பலான்னு நினைச்சிட்டு கிளம்பிட்டோம் அப்படின்னு சொல்றாரு. அங்கிருந்து இவங்க ஷிரடிக்கு வரதுக்காக ஒரு டோங்கால வந்தாங்க இல்லையா, அந்த குதிரை வண்டி இன்னும் கிராமத்திலேயே இருந்திருக்கு. அதனால இவர் என்ன பண்ணியிருக்காரு, அந்த குதிரை வண்டியே பேசிட்டு இவர் கோப்பர்கானுக்கு பயணத்தை தொடங்கிட்டாங்க. இவங்க கோப்பர்கானுக்கு பாதி தூரம் வர வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாம பிரயாணம் நல்லாவே இருந்திருக்கு. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த குதிரை வண்டியோட அச்சாணி உடஞ்சிருச்சு. அது உடஞ்சதுனால இவங்களால வண்டியை அதுக்கு மேலே ஓட்டிட்டு போக முடியாது. ஸோ அதனால ரோட்லேயே இவங்க அப்படியே நில குழஞ்சு அப்படியே இருக்க வேண்டியதாக போயிடுச்சு.
ரொம்ப கவலையாயிடுச்சு இவங்களுக்கு. என்னடா இது, இப்படி நடு வழியில வந்து மாட்டிக்கிட்டோமே, திரும்பி ஷீரடிக்கும் போக முடியாது, ஏன்னா ரொம்ப தூரம். இந்த பக்கம் கோப்பர்கான் போலான்னு பார்த்தாலும் அதுவும் நிறைய மைல்கள் இருக்கு, நடக்க முடியாது. இப்படியே இவங்க வந்து இரவு 10 மணி வரைக்கும் அந்த இடத்துலயே வந்து ஸ்டக் ஆயிட்டாங்க. இவருக்கு வந்து கொஞ்சம் பயம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா வந்து ரொம்ப தனிமையாக இருக்குது, ரோட்டில் ஒரு சத்தமும் இல்லை, ஆள் நடமாட்டம் எதுவுமே இல்லை. இந்த நேரத்தில் வந்து வழிப்பறி கொள்ளையர்கள்லாம் வந்து ஏதாவது தொந்தரவு பண்ணுறதுக்கும் வந்து சந்தர்ப்பம் இருக்குது. நாம் பாபாவோட பேச்சை கேட்காம வந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தன்னையே நொந்துக்கிட்டாராம் அவர். இப்படியே வந்து 12 மணி கழிஞ்சிருச்சு இரவு. இவங்க வந்து அப்படியே பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு பயத்தோடையே அந்த இடத்துல அவங்க இருக்காங்க. அப்போ வந்து சுமார் ஒரு விடிய காலையில் இருக்கும், 12 மணி கடந்துருச்சு இல்லையா. அந்த தருணத்தில் வந்து ஏதோ சத்தம் கேட்குற மாதிரி இருந்ததாம், வண்டி சத்தம். அப்போ யாரோ வந்து தானாவாலா தானாவாலான்னு கத்திக்கிட்டே வர மாதிரி இருந்ததாம். அப்போ இவர் வந்து, ஆமாம் நான் தான் தானாவாலா, நீங்கள் எதுக்கு இங்கே வந்தீங்க, உங்களுக்கு எப்படி தெரியும் நான் இந்த இடத்துல வந்து இப்படி மாட்டிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுக்கு அந்த குதிரை வண்டிக்காரர் சொல்லியிருக்காரு, எனக்கு உங்களை பற்றி ஒன்றும் தெரியாது, ஸ்ரீ சாய் பாபா தான் என்னை இந்த நேரத்தில் இங்கே அனுப்பி வச்சாரு உங்களை கூட்டிகிட்டு வர சொல்லி அப்படின்னு. ஓ, அதுக்காக தான் அனுப்பினாரா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து அந்த வண்டியிலேயே ஏறி ஷீரடிக்கு திரும்பி வந்துடுறாங்க. துவாரகமாயி மஸ்ஜிதுக்கு வந்தோடனே பாபா சொன்னாரா, நான் உன்னை போக வேண்டான்னு சொன்னேன்ல, நீ என்னோட பேச்சை கேட்காம போனதுக்கான அந்த இது பனிஷ்மெண்ட் வந்து இப்போ உனக்கு கிடைச்சது இல்லையா அப்படின்னு சொன்னாராம் பாபா. அப்போ இவரும் சொன்னாரா, எங்களை மன்னிச்சிடுங்க பாபா, உங்கள் பேச்சை கேட்காம போனதுக்கான தண்டனையை நாங்கள் அனுபவிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்டிருக்காரு. சரின்னு சொல்லிட்டு பாபா வந்து மசூதிக்கு பக்கத்துலேயே ஒரு இடத்துல இவங்களை வந்து இரவை கழிக்கிறதுக்காக ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்டு பாபா வந்து தன்னுடைய தியானத்துக்கு போயிட்டாராம் உள்ள. அப்புறம் காலையில் விடிஞ்சதுக்கப்புறம் பாபா எப்பவும் போல் பிக்ஷைக்கு போவார் இல்லையா, அந்த மாதிரி பிக்ஷைக்கு போயிருக்காரு. பிக்ஷைக்கு போயிட்டு பிக்ஷையிலேருந்து ரொட்டியும் அப்புறம் சப்ஜியும் எடுத்துகிட்டு வந்திருக்காரு. எடுத்துகிட்டு வந்து சாப்பிடுங்க நீங்களும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு கொடுத்துருக்காரு. இவங்க மனைவி வந்து அந்த ரொட்டியும் சப்ஜியும் எடுத்து சாப்பிட்டாங்களாம். அப்போ இந்த அப்துல் ரஹீம்க்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துதான், நம்ம மனைவியால் இப்போ இது வரைக்கும் லிக்விட் ஃபுட் தான் நல்லா சாப்பிட முடிஞ்சுது, இப்போ வந்து இவ்வளவு கொஞ்சம் கெட்டியான சாலிட் ஃபுட்டான சப்பாத்தியே இவங்களால சாப்பிட முடியுதே அப்படின்னு அவருக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாகவும் ஆச்சரியமாகவும் இருந்துதான். அப்புறம் பாபா சொன்னாரா, சரி இப்போ நீங்கள் கிளம்பி வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சரின்னு இவர் வெளியில் வந்து டோங்காக்காக எல்லா இடத்துலையும் தேடி இருக்காரு, எங்கேயுமே வந்து வண்டி கிடைக்கவே இல்லையா. சரின்னு பாபா கிட்ட போயிட்டு, பாபா வண்டி எதுவுமே கிடைக்கல பாபா அப்படின்னு சொல்லியிருக்காரு. பாபா சொன்னாராம், அது எப்படி போய் பாரு, அங்கே ஒரு வண்டி இருக்கும் அப்படின்னு சொன்னாராம். இவர் திரும்பியும் வெளியில வந்து பார்த்தா அங்கே ஒரு வண்டி இருந்துதான். இவருக்கு ஒரே ஆச்சரியமா இருந்துதான், இவ்வளோ நேரம் நம்ம எல்லா இடத்துலையும் தேடணும், ஒரு வண்டியும் கிடைக்கல, இந்த வண்டி எங்கே இருந்து இப்போ வந்து நின்றுட்டு இருக்குன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பாபாவுக்கு இவங்களுடைய வணக்கத்தை தெரிவிச்சுட்டு இவங்க அங்கேருந்து கிளம்பியிருக்காங்க. எந்த பிரச்சனையும் இல்லாமல் இவங்க வீடு வந்து நல்லபடியாக சேர்ந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்க மனைவிக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக இருந்தாங்களாம், ஆரோக்கியமாக. ஆனால் 7 வருஷம் கழித்து அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இதுதான் இவருடைய ஷீரடி பயணம். அதாவது பாபாவோட தரிசனம்னா இது ஒன்று தான் அப்படின்னு சொல்கிறாரு. ஒரே ஒரு முறை பாபாவை நான் பார்த்துருந்தாலும் எனக்கு அவர் மேலே அசைக்க முடியாத நம்பிக்கை வந்துருச்சு. நான் வந்து ஒவ்வொரு நாள் இரவு படுக்க போகிறதுக்கு முன்னாடி பாபாவையும் எல்லா மகான்களையும் நினைவு கூறுவேன். எனக்கு வந்து பாபா மேலே அவ்வளோ ஒரு பாசமும் மரியாதையும் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்கிறாரு. என்னன்னா இவங்க வந்து ஷீரடியில் அந்த பகல் நேரம் 2 மணி நேரம் தான் இவங்க பாபாவோட இருந்தாங்க. அதனால பாபாவோட நிறைய பேசுறதுக்கான சந்தர்ப்பங்கள் எனக்கு கிடைக்கல. ஏன்னா இவங்க கிளம்பி போயிட்டாங்க இல்லையா, பாபா போக வேண்டாம்னு சொல்லியும். அதனால நிறைய நேரம் என்னால் அவரோட செலவழிக்க முடியல அப்படின்னு வந்து வருத்தப்படுறாரு. பாபாவை இவர் பார்க்கும்பொழுது பாபாவோட கைகள்ல எல்லாம் சந்தனம் பூசப்பட்டிருந்துதான். இவர் என்ன சொல்றாரு, முகமதியர்களான நாங்கள் வந்து எங்களுடைய உடம்புல இப்படி சந்தனத்தெல்லாம் பூசிக்க மாட்டோம். அதனால இவர் வந்து பாபா கிட்ட கேட்டிருக்காரு, பாபா இதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாராம். இப்போ பாபா சொன்னாராம், ஜைசா தேஷ் தைசா வேஷ் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது நீ எங்க இருக்கியோ அதுக்கேற்ற மாதிரி உன்னை மாத்திக்கோ அப்படிங்கிற மாதிரி. உடனே வந்து பாபாவும் சொல்லியிருக்காரு,
என்ன வந்து இங்க இருக்க மக்கள்லாம் கடவுளா நினைக்கிறாங்க, அவங்களோட கடவுள்களை அவங்க எப்படி வழிபடுறாங்களோ அந்த மாதிரி தான் அவங்க என்ன வழிபடுறாங்க. நான் இப்படி எல்லாம் பண்ணாதீங்கன்னு சொன்னேன்னா அவங்க மனசு வருத்தப்படும். அவங்க வருத்தப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்க என்ன மாதிரியெல்லாம் என்னை வழிபட விருப்பப்படுறாங்களோ அப்படியெல்லாம் வழிபடுறதுக்கு நான் அவங்களுக்கு இணங்கி இருக்கேன் அப்படின்னு சொன்னாராம். நான் வந்து கடவுளுடைய பக்தன் தான் அப்படிங்கிறதையும் பாபா தெரிவிச்சார் அப்படிங்கிறார் இவரு. அப்புறம் பாபா சொன்னாராம், நீ நேத்திக்கு வந்திருக்கணும் இங்க அப்படின்னு சொன்னாராம் இவர்கிட்ட. ஏன் பாபா நேத்திக்கு என்ன அப்படின்னு கேட்டாராம் அப்துல் ரஹீம். அப்போ பாபா சொன்னாராம், நேத்திக்கு இங்க கீர்த்தனைகள், பஜனைகள், சங்கீதம் எல்லாமே இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அதுக்கப்புறம் வந்து நான் ராத்திரி ரொம்ப அழுதேன், ஏன்னா என்னை ரொம்ப திட்டாங்க அப்படின்னு பாபா சொன்னாராம். அப்ப இவர் கேட்டாராம், ஏன் பாபா உங்களை திட்டினாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு இவர் சொன்னாராம், மற்றவங்க கிட்ட வந்து என்னை எல்லாரும் திட்டினாங்க அப்படின்னு நான் சொன்னேன்னா அவங்களால புரிஞ்சிக்க முடியாது, ஆனா உன்னால புரிஞ்சிக்க முடியும்ல அப்படின்னு சொன்னாராம் பாபா. அப்போ இவர் சொன்னாராம், ஆமாம் பாபா, இறைவன் மேல அன்பு வந்து ரொம்ப பொங்குச்சுன்னா அந்த பக்தி பாவத்துல நாம வந்து இறைவனை நினைச்சு டான்ஸ் ஆடுவோம், இல்லை அவரை பத்தி பஜனைகள் பாடுவோம், அழுவோம். இது எல்லாமே வந்து அந்த அன்போட வெளிப்பாடு தானே பாபா அப்படின்னு சொன்னாராம். இப்போ பாபா சொன்னாரா, ஆமாம்மா அதுவும் சரிதான், உனக்கு குரு இருக்காரா அப்படின்னு பாபா கேட்டாராம். ஆமாம் பாபா, எனக்கு குரு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. அவரோட பேர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காரு. இவர் வந்து தன்னுடைய குருவோட பேரா ஹபீப் அலிஷா ஜிஷ்டி நிசாமி அப்படின்னு சொல்லியிருக்காரு. மகான்களை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் அவங்கள வந்து புகழாரம் பண்றதும் சரி, இல்ல அவங்கள தூற்றுவதும் சரி, ரெண்டுமே அவங்க வந்து சமமா தான் கருதுவாங்க அப்படிங்கிறது இவருக்கு புரிஞ்சுதான் அப்பதான். அதாவது அவங்கள பொறுத்த வரைக்கும் போற்றினாலும் தூற்றினாலும் அதை ஒரே மாதிரி தான் எடுத்துப்பாங்க. இப்போ நேத்திக்கு பஜனை நடந்ததுன்னு பாபா சொன்னார் இல்லையா, அந்த பஜனைகள்ல வந்து சாதாரணமா நாம வந்து இறைவனோட புகழ பாடுவோம், அப்ப அது போற்றுதல். அப்படி நாம போற்றினாலும் அந்த மகான்கள் அந்த போற்றுதலுக்காக அவங்க வந்து ரொம்ப சந்தோஷப்பட போறதும் இல்லை, யாராவது அவங்கள தூற்றினாலும் அதுக்காக துக்கப்பட போறது இல்லை. அவங்கள பொறுத்த வரைக்கும் ரெண்டுத்தையும் ஒரே மாதிரி தான் பார்ப்பாங்க அப்படிங்கிறத தான் பாபா இங்க வலியுறுத்தினார் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்றாரு. இவருடைய குரு வந்து இவர் ஷிரடிக்கு போறதுக்கு 12 வருஷத்துக்கு முன்னாடி அவர் வந்து சமாதி ஆயிட்டாராம். அவரோட குரு இருக்கும்பொழுது எப்பவுமே இந்த மாதிரி பக்தி பாடல்கள் பாடுறது, சங்கீதம், பஜனைகள் இதுதான் எப்பவுமே நடந்துட்டு இருக்கும் அப்படின்னு சொல்றாரு அப்துல் ரஹீம். இப்படி அப்துல் ரஹீமோட அனுபவம் இதோட நிறைவு பெறுகிறது. அடுத்த பக்தரோட அனுபவத்தை நாம் அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். ஓம் சாய்ராம்.